வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு டெல்லு vlogs in Ireland. நெயில்ஸ் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அக்காவோட குழந்தை தான் பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிட்டோம். நாங்கெல்லாம் வெளியே போக போறேன். வெளியே போயிட்டு கிளிப்ஸ் ஆஃப் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. நான் கரெக்டாக தான் ப்ரொனன்சியேஷன் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹாரி பாட்டர் படம் எல்லாம் அங்கதான் ஷூட் பண்ணிருக்க போல. நான் அங்க போயிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் எப்பவுமே ஒரு இடம் பார்க்க போறது அந்த இடம் என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான். அந்த இடத்தோட ஹிஸ்டரி எல்லாம் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. பட் பரவாயில்ல, எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கேட்டு கேட்டு சொல்லி தரேன். ஓகேங்களா? என்னன்னு இப்ப யாருக்குமே இன்னைக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது போறதுக்காக. எய்டன் இன்னைக்கு கொஞ்சம் கிரம்பியா இருக்கா. இன்னைக்கு நல்ல வெதர்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நேற்று வரைக்கும் வெதர் நல்லா இல்லைன்றதுனால கொஞ்சம் டேண்ட்ரம் இருக்கு அவனுக்கு. அங்க இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போகும்போது, ரோட் ட்ரிப் எல்லாம் போகும்போது என்ன பண்ணுவேன், நான் வீட்டுல இருந்து சாப்பிட்றதுக்கு நிறைய திங்ஸ் வந்து வண்டிக்குள்ள பேக் பண்ணிடுவேன். பிகாஸ் வந்து கூட வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. என்னையும் சேர்த்து 3 கிட்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எப்பவுமே கையில வைக்கணும் அப்படின்றதுக்காக சேச்சி வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேக் ஃபுல்லாவே நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா சாப்பிடணும்ல. அது வந்து ஒரு கிளாஸ். ஓகே மக்களே, நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ கதையெல்லாம் பேசினேன். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் இங்கே நின்று நிறைய கதை பேசினேன். ஆனால் எந்த கதையும் வந்து ரெக்கார்ட் ஆகல. என்ன காரணம்னு எனக்கு நான் வந்து ரோல் பண்ணலை. ஓகேவா? நானே வந்து கொஞ்சம் இந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வழியில் இறக்கி விட சொன்னேன். நான் என்னை அவங்க இறக்கி விட்டாங்க. அவங்க பார்க்கிங் போயிருக்காங்க. சேட்டாவும் கிட்ஸும் வந்து பார்க்கிங் போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஏற போறது வந்து கிளிப்ஸ் ஆஃப் மோகன். ஓகே, உங்களுக்கு அங்க வழி தெரியுதா? அந்த வழியில அப்படியே நம்ம மேலே ஏறி போகும். ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டில இருக்கு. இந்த கிளேயர்ன்றது எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கும் தெரியல. அது அயர்லாண்ட்ல தான் இருக்கு. ஆனா கவுண்டி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எனக்கு சொல்லித்தர தெரியும். அதாவது நம்ம ஊர்ல வந்து நம்ம என்ன சொல்லுவேன், திரிசூர் டிஸ்ட்ரிக்ட், எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா இங்க வந்து இவங்க வந்து திரிசூர் டிஸ்ட்ரிக்ட், எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஊரையும் வந்து கவுண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டி கிளேயர். ஓகே, கவுண்டி கிளேயர்ல தான் இருக்கு. போலாம். மக்களே, நான் இவ்வளோ நேரம் வேற ஜாக்கெட் தான் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பட் அந்த ஜாக்கெட் வச்சுட்டு நமக்கு கண்டிப்பா வந்து இது ஃபுல்லாவே நடந்து போக முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து செம்ம வெயில். இந்த வெயில்ல வந்து என் தலை, என் முகம் எல்லாமே நான் கவர் பண்ணலை அப்படின்னு வந்து என்னை பார்த்தா எனக்கே அப்புறம் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுல நான் வந்து ஜாக்கெட் எடுத்து மாற்றி எல்லாம் போட்டு சும்மா வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிளிப்ஸ் ஆஃப் மோகர் வந்த பிறகு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இங்க கீழே வந்து ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து நமக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். நம்மளுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் நமக்கு வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி குடிக்கணும்னா குடிக்கலாம். ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு இடம் இங்க உங்களுக்கு தெரியுதா உள்ள. நான் தான் வெளியே வந்துட்டேன். அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இங்க இருந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே மேல அந்த கிளிஃப் மேல போலாம். பிளாக் எல்லாம் வச்சிருக்காங்க, ஐரிஷ் பிளாக். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வேணா நாங்க போய் உட்காந்துக்கலாம் தெரியலையே. ஆனா பாருங்க, இந்த இடத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த இடம் பார்த்தா தெரியும். ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அயர்லாண்ட்ல வர எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த இடம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அயர்லாண்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸ் அப்படின்னு சொன்னா கிளிப்ஸ் ஆஃப் மோகன். இதுதான் இந்த இடம் மக்களே. என்ன ஒரு வியூ பாருங்க. இந்த இடத்தோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து நம்ம பாக்குறது, நம்மளுக்கு கிடைக்கிற வியூ வந்து அட்லாண்டிக் ஓஷன் வியூ தான் நம்மளுக்கு கிடைக்குது. சீ கிளிஃப் வியூ. அதுதான் இந்த இடத்தோட மிக பெரிய அழகு. தெரியுதா மக்களே? பிரத்யேகமான அட்லாண்டிக் ஓஷன் வியூஸ். நான் இதுக்கு மேலே ஏறி நின்றுதான் அந்த வியூ உங்களை காமிச்சேன். கீழே விழுந்துருந்துருப்பேன். நடக்கணும் நிறைய நடக்கணும். கிட்டத்தட்ட நான் படிச்ச போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ். எனக்கு லெஃப்ட் சைடு, எனக்கு ரைட் சைடு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வரும்போது நடக்க முடியுது. போன வாட்டியெல்லாம் வந்த போது சுத்தமா என்னால நடக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு காத்துனா அப்படி ஒரு காத்து வந்து நம்மள உண்மையில வந்து நம்ம போனும் நம்மளெல்லாம் தூக்கி அடிக்கும். அப்படி வரும் காத்து. அயர்லாண்ட்ல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வைல்ட் அட்லாண்டிக் வேன்னு சொல்லிட்டு. அதாவது அயர்லாண்டோட
மோஸ்ட் சீனிக் கோஸ்டல் ரூட்ஸ் தான் அது. இந்த வைல்ட் அட்லாண்டிக் வேயோட பார்ட்டு தான் இந்த கிளிப்ஸ் ஆஃப் மோஹர்ன்ற இந்த இடம். அயர்லாண்டில் வந்தவங்களுக்கும் நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த இடம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இங்கெல்லாம் சும்மா நார்மலா தான் தெரியுது. பட் இங்க இருந்து நம்ம கீழே போனாதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்காக இவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு மக்களே. யா உண்மையிலே கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கு, ஸ்கேரியா தான் இருக்கு, ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கு. எப்படி ஒரு வெயில்னு பாருங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் இப்போ வெக்கேஷன் பிளஸ் இவங்களுக்கு வெதர் இந்த வெதர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெதர் தான் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான வெதர். ஸோ அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இடம் பார்த்துட்டு புரிஞ்சிருச்சா இது எந்த இடம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புரிஞ்சிருச்சா அந்த சீன் என்னன்னு? இங்கதான் மக்களே ஷூட் பண்ணியிருக்கேன். இங்க இதோட காத்து இருக்கும். நம்ம இங்க நின்னா காத்தே நம்மள பிடிச்சி நம்மள தள்ளி விட்டுரும். நம்மளுக்கு கியூல போகணும். நம்ம எப்படி போறது? சரி இறங்கிட்டு போகலாம். தெரியலையா? சரி ஓகே, நம்ம மன்னிச்சிருங்க. என்னன்னா டவருக்கு மேலே ஏறுறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டவர். இதுக்குள்ளே ஏறுறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய கியூ இருக்கு. இதை தாண்டி நான் உள்ள போகணும். நான் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன். எனக்கு போர் அடிச்சா நான் ஏற மாட்டேன். நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன். மேலே ஏறி பார்க்கணும்னால எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா உள்ள ஏறினவங்க இறங்கவும் மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பெஸ்டான விஷயம் என்னன்னா, இங்க கியூக்குள்ள எல்லாம் யாருமே இடிச்சு நிக்க மாட்டாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணி பொறுமையா தான் உள்ள போவாங்க. யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப நேரம் இந்த கியூல நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லதா. என் மனசு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு வேணாம் நிக்க வேணான்னு. எனக்கு ஆல்ரெடி நிக்கிறதுக்கான பேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் நிக்கணுமா கியூலே நிக்கணுமா, அதான் போதும்னு நினைச்சிட்டு வெளியே வரவான்ட்டு. சரி நான் இறங்கவா. ஏன்னா அப்படி கியூ விட்டு வெளியே வந்தனா மட்டும்தான் அப்படி வெளியே வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் பேஷன்ஸ்ன்னு ஒண்ணு இல்லையே. இவங்களுக்கெல்லாம் செம்மையா பேஷன்ஸ் இருக்கு. அதனால அவங்க டைம் எடுத்து கூட வெளியே வராங்க. சரி ஓகே, நான் இறங்க போற கியூல இருந்து. ஓ சரி ஓகே, என்னால முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கொஞ்சம் யாருமே இல்லாத இடம் பார்த்து நான் அவங்களே இங்க இருக்கிற வியூ காமிக்கிறேன். வாடா தோ அதுதான் நான் மேலே ஏறணும்னு நினைச்ச டவர். அந்த டவர் மேலே போயிட்டோம்னா இந்த வியூ நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். பட் எனக்கு மூடு இல்லை. இது பாருங்க மக்களே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்ட்டு. லிப்ஸ் ஆஃப் மோஹர். வாடா என்ன அழகுன்னு பாருங்க. நான் சொன்னேன்ல நேற்று உங்ககிட்ட ஒரு ஃப்ளவரை பற்றி. இதுதான் அந்த ஃப்ளவர். அங்கே நிற்கும்போது உண்மையில சொன்னால் நான் ஒரு வாட்டி வின்டர் சீசனில் வந்திருக்கேன். நம்ம அங்கே நிற்கும்போது எப்படின்னா செம்மையாக காற்று வீசிட்டு அந்த காற்றுல நம்ம லிட்ரலி பறந்து போகிற மாதிரி நம்மளுக்கு தோணும். என் கையில் அந்த வீடியோ இருக்குது. இப்போ நம்மளால நார்மலாக நிற்க முடியுது. பட் இங்கே எப்போவுமே அந்த கியூ தான் நம்ம ஸ்கிப் பண்ண நம்மளால நிற்க முடியாதுன்ட்டு விழுந்துறதில்ல. வால் மாதிரியே இல்லை பாருங்க, பார்த்தீங்களா? இது வால் மாதிரியே இல்லை. பட் இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. இது நல்ல ஐடியாவாக இருக்கு. கல்லாக தான் ஆட்டி வச்சிருக்காங்க. ஆஹா சூப்பராக இருக்கேனே. நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம். அங்கே ரொம்ப தூரம் இருக்குது. நிறைய பேர் அங்கே நடக்கதான் போயிருக்காங்க. அது என்னன்னா போகலாம். ஆனால் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. நம்ம இஷ்டம் தான். ஏன்னா நம்மள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரல, நம்மளா தானே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஞ்சரான இருக்கு. மேலே ஏறி நிற்கக்கூடாது. ஏறி நின்றுட்டுனா கீழே போயிடும். இப்போ நாங்கள் வரும்போது 2 ஹெலிகாப்டர் மேலே சுற்றிட்டே இருந்தது. ஸோ அப்போதான் சேச்சி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சராக நடந்தா பார்த்து தான் இந்த இடத்துல நம்ம நடக்கணும். என்னன்னா ஒரு வாட்டி அவங்க வரும்போது ஒரு 12 வயசு இருக்கிற ஒரு குழந்தை இதுக்கு மேலே இருந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. தண்ணிக்குள்ளே போனால் கண்டிப்பாக எடுக்க முடியாதுதான். எடுத்தாலும் உயிரோடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா எந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் இது கடல் தானே. இந்த கடல் பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம அதுக்குள்ள எல்லாம் போனா கிடைக்கிறதே வாய்ப்பு கம்மி. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது இல்ல டிராவல் பண்ற டைம்ல இந்த மாதிரி டேஞ்சரான இடத்துக்கெல்லாம் குழந்தைங்களை கொஞ்சம் நம்ம கவனமா தான் கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது 702 feet above சீல இருந்து இதோட ஹைட் தான் நான் சொல்றேன். கீழே இருந்து இதோட ஹைட் அந்த அளவுக்கு இது ஹைட்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல வந்தா ராஜா போல. ஹில்ஸோட ராஜா, கிளிஃபோட ராஜா அப்படின்னு எனக்கு தோணுது. பரவாயில்லடா பாடா. அந்த காலத்துலதான் நான் வாழ்ந்துருத்தேன் வச்சுக்கோய. இமேஜின் பண்ணி பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் ராஜா, நான் ராணி. நாங்க 2 பேரும் இந்த இடத்துல உட்கார்ந்து தான் ரூல் பண்றோம். இதோ அங்கதான் எங்களோட சேம்பர். அங்க நாங்க உட்கார்ந்து இந்த உலகம் ஃபுல்லாவே ரூல் பண்றோம்.
சூப்பரா இருக்குல்ல. ஆசை சொல்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல. இங்க ஒரு விஷயம் நான் நோட் பண்ண மக்களே, எல்லாருமே கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் நடக்கிறாங்க. என்னன்னா யாருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் பெருசா போட மாட்டாங்க. அதனால இந்த ஊர் வந்ததுக்கு அப்புறம் நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்ப பாரு கருப்புல தான் சுத்திட்டு இருக்கேன். வேற கலர் நம்ம போட்டு பார்த்தா போனா வந்து நம்மளே வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி நம்மளுக்கு தோணும். அவங்க டவுனுக்கு நம்ம வர்றது எப்பவுமே நல்லது மக்களே. ஒரே டைம்ல வந்து எத்தனை பிளேன்ஸ் வருதுன்னு பாருங்க. இதோ அங்க ஒண்ணு வந்துட்டு இருக்கு, இங்க ஆல்ரெடி ஒன்னு 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு. அவன் எப்பவுமே இந்த மாதிரி ஃபிளைட் வந்து பார்த்துட்டே இருப்பா, எது என்னது அப்படின்றது எப்ப பாரு பார்த்துட்டே இருப்பா. பார்த்துட்டு இது அங்க போகுது இது இங்க போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பா. ரொம்ப கியூரியஸா இருப்பா எப்ப பாரு ஃபிளைட்ஸை பத்தி. இந்த வேவ்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வேவ்ஸ், அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் அப்படி அடிக்கும். அங்கெல்லாம் கீழே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது, ஒரு பீஸ் கூட கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இங்கே வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் திரும்பி போயிட்டு இருக்கேன். நீங்க பஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டியா இருக்கும், ஆனால் அது சீ பேர்டு, ஓகேவா? அவங்க வந்து கருப்பு இல்லைன்னா ஒயிட், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாடியில் இருக்கும். அவங்களோட கால் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ஓகேங்களா? இந்த பஃபின்ஸ்ன்றது அயர்லாண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான, இல்லை மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்டு. டூரிஸ்டுக்கெல்லாம் அது பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இன்னைக்கு தான் நம்ம வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கணும், பைனோகுலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு ரைடன் பைனோகுலர்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன், அதனால பார்க்க முடியல. ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு இருக்க, உளுந்துற போற கேமரா பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப்ஸ் பார்த்து இறங்கலன்னு கீழே கண்டிப்பா விழுந்துரும். இங்க இருந்து அந்த வியூ பாருங்க மக்களே. இறங்கும் போது இருக்கிற வியூ மொத்தமாவே டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. பியூட்டிஃபுல்லா இருக்கு இறங்கும் போது இருக்கிற வியூ. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த ஹில்ஸ் இருக்குல்ல, இந்த இது வந்து குறைந்து அதுக்குள்ள சுரங்கம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டீ சாப்பிடணும்னா, காஃபி சாப்பிடணும்னா, உள்ள போனோம்னா, இல்ல வெளியே இறங்கணும்னா நமக்கு வேணும் அதுக்குள்ள போகலாம். அதுக்குள்ள போனா அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, ரெஸ்டிங் ஏரியா எல்லாமே. ஹலோ காக்கா, Cliffs of Moher எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. எல்லாருமே கருப்பு கலர் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால நம்ம கூட வந்தவங்க யாரு அப்படின்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே சேம் ட்ரெஸ்ல இருக்காங்களா, சேச்சி சேட்டா குழந்தைங்க எல்லாருமே கருப்புல தான் இருக்காங்க. இது நம்ம ஆளுங்க எது அவங்க ஆளுங்க எது எதுவுமே புரிய மாட்டேங்குது. 2 வாட்டி தெரியாம வந்து 2 ஐரிஷ்காரங்க கையை போய் பிடிச்சிட்டு நானே அக்கான்னு நினைச்சிட்டு இப்படி வாங்காம இருந்தது நல்லதா போச்சுங்க. இது எல்லாமே அவங்க இந்த மலைக்குள்ள திறந்து இந்த கடையெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல் இல்ல? இப்போ நம்ம வெளியே போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அழகான இடம் நான் பார்த்தது இல்லப்பா. பாடா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மக்களே. இந்த கிரீன் நிறைய மரங்கள், இந்த மரங்களுக்கு இடையில வந்து இப்படி நடக்கிறது எவ்வளோ. ஏன்னா நான் இங்கே நிக்கிறேன் கொஞ்ச நேரம், நீங்களே பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பாடா ஓ, எனக்கு பின்னாடி தெரியுதா மக்களே, நாங்க இப்போ வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரியில இறங்கி இருக்கோம். சும்மா இறங்கிட்டு இங்க என்ன எது அப்படின்னு எல்லாம் பாக்கலான்னு இறங்கி இருக்கேன். இங்க பின்னாடி உங்களுக்கு தெரியுதா, அதோ அதுதான் ஹேசல் மவுண்டைன் சாக்லேட் ஃபேக்டரி போறோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. Hola gente, mueve tu cuerpo, haz eso taraca alrededor, será un tres, rompe la pio. இதுதான் 2வது சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன் மக்களே, சாக்லேட் ஹேசல்நட். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது வாஸ் ஓகே, பட் வந்து 2வது சாப்பிட்டது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுதான். நம்ம வேணும்னா இங்கேருந்து வாங்கிட்டு கூட போகலாம், பட் நாங்கள் எதுவும் வாங்குறதுக்கான பிளான் இல்லை. எல்லாமே பீன்ஸ்ல இருந்து ரெடி பண்றது தான். அவங்க பின்னாடி தெரியுதுல்ல உங்களுக்கு, வந்து இதெல்லாம் கோகோ பீன்ஸ் பின்னாடி இதுல போட்டு வச்சிருக்காங்க. இது வச்சு இவங்களாவே வந்து ரெடி பண்றது ஒரிஜினலா. இங்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. காஃபி, கார்டமம், ஐரிஷ் டார்க் சாக்லேட் எல்லாம் இங்க இருக்கு மக்களே. ஐரிஷ் டார்க் சாக்லேட் 70% இருக்கிறது இதுல எல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. இதுல வந்து ஐரிஷ் மில்க் சாக்லேட் 42%. எனக்கு பிடிச்சதுல இங்க வந்து கியூட்டா ஒண்ணு பாக்குது. இது பாக்குறதுக்கு சமத்தா இருக்கு. இது உங்களுக்கு இது ஒவ்வொரு ஷேப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. டிசிடிசிக்கு நான் இந்த ஷேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ண எனக்கு தெரியும், உண்மையிலே தெரியும். டிசிடிசியில் நான் அது பண்ணியிருக்கதோ, இந்த ஷேப்பும் பண்ணியிருக்கேன், அந்த ஷேப்பு பண்ணியிருக்கேன், இந்த ஷேப் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு மோல்டு இருக்குது. அந்த மோல்டில் நம்ம அதை போட்டு வச்சுட்டோம்னா நம்ம நினைக்கிற ஷேப்பில் நம்மளுக்கு இது கொண்டு வர முடியும். சத்தியமாக என்னால் பண்ண தெரியும், எனக்கு பண்ண முடியும். நம்புங்க மக்களே, நம்புங்க. அதே தான் அவங்க இங்கே எடுத்து வச்சுருக்காங்க, காமிக்கிறேன். அதுதான் மக்களே அப்போ நம்மளோட சாக்லேட் ஃபேக்டரி. பட் இப்போ கொஞ்சோன்னு காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி பாருங்க செரி ப்ளோசம். இது பாக்குறதுக்கு ஜப்பான் வரைக்கும் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நான். இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, செரி ப்ளோசத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. இது ஃபுல்லாவே இன்னும்
ஆகல. எப்படி இது அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ப்ளூம் ஆகல, இன்னும் டைம் ஆகும். பட் எப்படி இருக்குன்னு பாருங்க, அழகா இருக்குல்ல. இங்க நிறைய இருக்கு. இப்போ இந்த சீசன்ல வந்து நிறைய உங்களால பார்க்க முடியும். இந்த செரி ப்ளவுஸும் நிறைய பார்க்கலாம். வா, அழகா இருக்குல்ல. நம்ம இதான் வாங்கினோம், சோக்கோ டீ. நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே இறங்கியிருக்கேன். நாங்கள் நேற்று மாதிரி மறுபடியும் காஃபி மிஷின் கிட்ட இருக்க காஃபி எடுக்கிறதுக்காக எந்த ரெடி பண்ண போகிறேன். மறுபடியும் நாங்கள் இன்னைக்கு நேற்று மாதிரியே காஃபி குடிக்க வந்திருக்கேன்.